أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு சூரா அல் அலக் அப்படிங்கறதனுடைய தஃப்சீர் விளக்க உரை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 4 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு 5வது வசனத்துல இருந்து அதற்கான விளக்க உரையை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு நிமிஷம் சிஸ்டர். குர்ஆன் வசனங்களோட இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்ள போலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينتهي لنسفعا بالناصية كاذبة خاطئة فليدع ناديه سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மனிதனுக்கு அவன் அறியாதிருந்தவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அவ்வாறென்று மனிதன் வரம்பு மீறி நடக்கின்றான். அவன் தன்னை தன்னிறை உடையவன் என்று கருதி கொண்டதால். ஆனால் திரும்பி செல்வது திண்ணமாக இறைவனின் பக்கமே ஆகும். தடுப்பவனை நீர் பார்த்தீரா? அடியார் ஒருவர் தொழுது கொண்டிருக்கையில் அவரை தடுப்பவனை நீர் பார்த்தீரா? நீர் என்ன நினைக்கிறீர்? அவர் நேர்வழியில் நடந்தாலுமா அல்லது தூய்மையை மேற்கொள்ளும்படி ஏவினாலுமா? தடுக்கக்கூடிய இந்த மனிதன் சத்தியத்தை பொய்யென்று தூற்றினார், மேலும் புறக்கணிக்கவும் செய்தால் அவனை பற்றி நீர் என்ன கருதுகின்றீர்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பது அவனுக்கு தெரியாதா? அவ்வாறென்று அவன் இந்த நடத்தையிலிருந்து விலகி கொள்ளவில்லை எனில் திண்ணமாக அவனது நெற்றி முடியை பிடித்து இழுப்போம். கடும் தவறிழைத்த பொய்யுரைத்த அந்த நெற்றியை. அவன் தன் ஆதரவாளர்களின் கூட்டத்தை அழைத்துக் கொள்ளட்டும். தண்டனை தரும் மாணவர்களை நாம் அழைத்துக் கொள்வோம். ஒருபோதும் அவ்வாறில்லை. அவனுக்கு கீழ்ப்படியாதீர், மேலும் சஜிதா செய்வீராக, மேலும் இறைவனின் நெருக்கத்தை பெறுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனங்கள் 5வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய அவுட்லைன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்கள் என்ன பண்றாங்க, ஜபல் அல் நூர் என்கின்ற அந்த மலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் வஹியை அருள்றாங்க. ஆரம்பிக்கும் பொழுதே அந்த கற்றுக்கொள்ளுதல் ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்படி மனுஷனை படைச்சான் அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்றாங்க. அப்போ அதை குறிப்பிட்டு அதற்கு கொண்டு ஓத தெரியாத உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன பண்றாங்க, ஓதி காண்பிக்க சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட அருள் கொடையாளன் அப்படிங்கறத நமக்கு இங்க என்ன பண்ணாங்கன்னா சொல்லி காமிச்சாங்க. நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வே அனைத்தையும் நமக்கு அருளி இருக்கிறான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இதுதான் நம்ம எல்லாருக்குமே மனதுல இதுவரைக்கும் படித்திருக்கக்கூடிய சூறாக்களில் இருந்து நமக்கு கிடைத்த படிப்பணியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அவனை வாசிக்க சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. பிறகு எழுதுகோலின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்ததாக நம்ம படிச்சோம். சோ இப்ப 5வது வசனத்துல அல்லமல்
இன்சான மா லம் யஅலம். மனிதனுக்கு அவன் அறியாதிருந்தவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அப்படிதானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனுஷனுக்கு அவன் அறியாதிருந்தவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். என்ன மனுஷனுக்கு தெரியாதது இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப அல்லம இன்சான, அல்லமல் இன்சான. இப்போ அவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். எதை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலம் யஅலம், மாலம் யஅலம், அவன் அறியாதவற்றை, யஅலம் அவன் அறியாதவற்றை எல்லாம் என்ன பண்ணானா கத்துக் கொடுத்தான். இப்ப மனுஷனுக்கு என்ன தெரியாது? அதாவது மனுஷன் எதை கற்றுக்கொள்ள, எதை கத்துக்கிடணும், எது தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எதை வச்சு கத்துக்கிட முடியும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னா அப்சர்வேஷன், அதாவது கவனிக்கிறது. ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்பதன் மூலமாக ஒரு மனுஷன் கத்துக்கிறான். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனை செஞ்சு பாக்குறது இல்லைங்களா? ஒரு மனுஷன் கவனிக்கிறதன் மூலமாகவும் அதை பரிசோதனை செய்து பார்ப்பதன் மூலமாகவும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்கிறான். சரிங்களா? ஆனா ஒரு மனுஷன் கவனிச்சாலும் சரி, இல்ல ஒரு விஷயத்த பரிசோதனை பண்ணி பார்த்தாலும் சரி, ஆனாலும் ஒரு சில விஷயங்களை அவனால் கற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா அது எது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மலக்குகளை பத்தி ஒரு மனிதன் உற்று கூர்ந்து கவனிக்க கூடியவனாகவும் அதை பற்றி நிறைய பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்தாலும் அந்த மனிதனால் அந்த மலக்குகளை பற்றின அந்த மறைமுகமான விஷயத்தை என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த இடத்துல, இந்த வசனத்துல மனிதன் அறியாதவையற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான்னா எதை பத்தி அப்படின்னா, மலக்குகளை பத்தி, மறுமை நாளை பத்தி எல்லாம் கிடையாது. கைப், மறைமுகமானவை அவையெல்லாம். அவற்றை பத்தி கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் இங்க சொல்லல. எதை பற்றினா, ஒரு மனிதனுக்கு அறிவு அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருப்போம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, கற்றுக் கொடுத்தான். அறியாத பெயர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தான். என்ன, ஒரு ஒரு பொருள்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தாங்க இல்லைங்களா? அதே போல இந்த இடத்துல மனிதனுக்கு அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்ததாக குறிப்பிடப்படுகிறது என்றால், அந்த மனிதனுடைய ஞானம், அறிவு. இப்ப சரிங்களா, நாலேஜ்ன்னு சொல்றல, அந்த அறிவை தான் கத்துக் கொடுக்குறான். இப்ப எதை பற்றினா அறிவை இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது அப்படின்னா, தீன். இந்த தீனில், இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனங்களுடைய புரிதலை பற்றின இந்த ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்க, மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு என்ன பண்றாங்க, கற்றுத் தர்றாங்க. சோ மாலம் யஅலம், மனிதன் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றானா, கற்றுக் கொடுத்தான். ஏனென்றால் மனிதனாகப்பட்டவன் முழுவதுமாக அது இக்னரண்ட், அதாவது அறியாமையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிதானே? எல்லா மனுஷனும் ரொம்ப அறிவுத்திறன் நிறைந்தவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னா கேட்டா கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம பிறக்கிறோம், ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த ஒரு தாயினுடைய கருவிலிருந்து அந்த குழந்தை பிறந்து இந்த பூமிக்கு வருகிறது. அப்ப என்ன பண்ணும், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாது இல்லைங்களா? லா தஅலமூன ஷைஆ. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் என்ன பண்றான் அப்படின்னா, எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு என்ன பண்றான், கொடுக்கிறான். இதுக்கு முன்னாடி வசனத்துல பார்த்தோம், அருட்கொடை. அல்லாஹ்வினுடைய அருட்கொடையால் தான மனிதனுடைய சமூகமே சுழன்று கொண்டிருக்கிறது. அவருடைய அருள் இல்லை என்றால் ஒண்ணுமே நடக்காது. அப்போ அந்த குழந்தை பிறக்குது, தாயினுடைய கருவில இருந்து ஒண்ணுமே தெரியாத நிலையில இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஏற்படுத்தி கொடுக்கிறான், அதை கேட்கும் திறன், அது பார்க்கும் திறன், அதனுடைய இதயத்தில் உணரும் அந்த இதய துடிப்பு எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், கொடுத்து அதன் மூலம் அவர்கள் ஞானத்தை, அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். சரிங்களா? அப்ப ஒரு கேட்கிற திறன் இருந்தாதான் கவனிக்க முடியும். ஒரு பார்க்கிற திறன் இருந்தாதான் பரிசோதனை பண்ணி பார்க்க முடியும். சோ இதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், கற்றுக் கொடுக்கிறான். இப்ப கத்துக்கிறதுனா நம்ம என்ன பண்றோம், படிக்கிறதுனா நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் கத்துக்கிட்டதா அர்த்தமா? இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் இன்னைக்கு அவனுடைய வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு இருக்கக்கூடிய அறிவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை. இப்ப நம்ம நிறைய பேர் என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, நான் வேர்வை சிந்தி உழைச்சது, நான் ரத்த சிந்தி உழைச்சது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் நாடியதால் அவனுடைய அந்த பணத்தை, அந்த செல்வத்தை அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு என்ன பண்றான், அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாவால் அது ஏற்படுத்தப்படுகிறது, அல்லாவால் அது அருளப்படுகிறதே தவிர எந்த ஒரு மனிதனும் அறிவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது அல்லாவிடம் இருந்து மட்டுமே வரக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த
நம்ம என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். அப்போ நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தவன் யாரு, நமக்கு எல்லாத்தையும் அருளியவன் யாரு அப்படின்னா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கும். சோ இந்த வசனத்துல மனுஷன் எதை பத்தி அறியாம இருந்தான், தீனை பத்தி நம்ம முஸ்லிம்களாக இருந்தும் அதை பற்றின அறிவு இல்லாதவர்களாக தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப அதை கற்றுக்கொள்வதற்கான களம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அல்லாஹ் அது நம் அனைவருக்கும் அருளி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. சரிங்களா? அப்போ மனிதர்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அனைத்தையும் அவங்க தெரியாத விஷயங்களை, தீனை பத்தி தெரியாத விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருட்கொடையின் நாட்டத்தினால் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மனுஷங்களுக்கு புத்தகம், வேத புத்தகம்னா என்ன, ஈமான் அப்படின்னா என்னன்னே தெரியாமதான் இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும், இந்த ஈமான் என்றால் என்ன, இந்த வேத ஆகமங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன அப்படிங்கறதை கற்றுக் கொடுத்தவன் யார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதற்கு பதிலும் அவர்களே சொல்றாங்க, அல்லாஹ், அவன் தான் மனிதர்கள் அறியாமல் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் கத்துக் கொடுக்கிறான். இப்போ அல்லாஹ் ஃபேவர்னு சொல்லுவாங்க, the favor of Allah. அல்லாஹ் மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய ஆதரவு என்பது, அருட்கொடை என்பது மிகவும் நிச்சயமாக மிகவும் பெரியதாக இருக்குது. இண்டீட் வெரி கிரேட். அது மிகவும் என்னது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சோ இந்த வசனத்துல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குது, நம்ம இதை கத்துக்கிறதுக்கான ஒரு குர்ஆனை மனப்பாடம் பண்றதுக்கு சில பேர் இறங்குவாங்க. குர்ஆனுடைய தஃப்சீர் விளக்கத்தை புரிந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக ஒரு சாரார் இறங்குவாங்க. குர்ஆனை பிழை இல்லாம ஓதணுங்கிறதுக்காக ஒரு சாரார் இது பண்ணுவாங்க. இல்ல மத்த மனிதர்களோடு இப்படி நடந்துக்கணுங்கிறதுக்காக ஒரு சாரார். சில பேர் சம்பாதிக்கிற பணத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில செலவழிக்கணுங்கிறதுக்காக இறங்குறாங்க. சோ இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல இருக்கக்கூடிய அறிவை, புரிதலை யார் கொடுக்கிறா அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 வழிகளில் நமக்கு என்ன பண்றான்னா ஞானத்தை வழங்குகின்றான். எப்படி? முன்னாடி நம்ம பார்த்தோம், 2 விஷயம் பார்த்தோம். என்ன 2 விஷயம் சொல்லுங்க? அறிவை கற்றுக்கொள்வதற்கான 2 விஷயங்களை நம்ம பார்த்தோம் முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்கள். என்ன அந்த 2 விஷயம்? புத்தகம், காகிதம் எழுதி பார்த்து வாசிப்பது. எக்ஸாக்ட்லி. நாம் நினைவில் உள்ளதை ஓதுவது. ஃபர்ஸ்ட் இதுல ஆக்சுவலி நினைவில் உள்ளதுங்கிறத விட பேனா ஒரு விஷயம் என்னன்னா கலம் அப்படிங்கறத பார்த்தோம். இன்னொன்னு கிதாப் அப்படிங்கிறது, ஐ மீன் வாசித்தல், இக்ரா. சோ வாசிக்கிறது பேனா. சோ பெண் மற்றும் அதை கொண்டு வாசிப்பது அப்படிங்கிற 2 விஷயங்களை கொண்டு ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லதி அல்லம பில் கலம், இன்னொரு வார்த்தையில சொல்வதானால், அதாவது நம்ம அறிவினுடைய அடிப்படையே, ஆதாரமே எதுவாக இருக்கிறது? எதுவா இருக்குதுங்க? நம்மளுக்கு அறிவு கிடைக்குது அப்படிங்கறதனுடைய அடிப்படை என்னவாக இருக்கு? யாரா இருக்காங்க? யார் நம்மளுடைய அறிவினுடைய அடிப்படை? யாரு சோர்ஸ்? யாரு? மாஷா அல்லாஹ், அல்லாஹ், அல்லாஹ். அதுதான் நம்ம வேணா இந்த வாசித்தல், இந்த புத்தகம் எல்லாமே எதுல இருந்து கிடைக்குது? அல்லாஹ்வினுடைய அந்த அடிப்படை. அவன் தான் நமக்கு கொடுக்குறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே அவன் கிட்ட இருந்துதான் வருது இல்லைங்களா? அப்போ அதனாலதான் நம்ம எப்படிப்பட்ட துவா கேட்கிறோம்? ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணி கேட்கிறோம்? எனக்கு நிறைய அதிகப்படியான ஞானத்தை வழங்குவாயாக. யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாஹ் கிட்ட. ஏன்னா ஞானம் என்பதே அவன் கிட்டதான் இருக்கு. கல்வி என்பது, அறிவு என்பது எல்லாமே அவன் கிட்டதான் இருக்கு. அவன் கிட்ட. அதனாலதான் நம்ம எப்படிப்பட்ட துவா கேட்கிறோம்? ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ், எனக்கு அதிகப்படியான ஞானத்தை வழங்குவாயாக. இப்போ என்னன்னா அதிகப்படியான நாலேஜ் என்ன யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்குமான சோர்ஸா இருக்கிறான். சரிங்களா? சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, முதலில் எழுதிய நபி யாருன்னு பாத்தீங்கன்னா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போல முதலில் எழுதிய வடிவத்தில் ஆகமங்களை வழங்கி இருக்கக்கூடிய நபி யாருன்னு பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம். நமக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இதை பார்த்திருப்போம். 40 நாட்கள் மேல போவாங்க மலைக்கு மேல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட தௌராத் என்கின்ற வேதத்தை எழுத்துப்பூர்வமாக டேப்லெட் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல என்ன பண்ணுவாங்க? வாங்கிட்டு வருவாங்க. சோ முதலில் இந்த வேதத்தை எழுத்துப்பூர்வமாக வாங்கி இருக்கக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே போல முதலில் எழுதிய நபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன் அப்படிங்கிறது எப்படி இறங்கியது? குர்ஆன் எழுத்து வடிவத்துல இறங்குதா, இல்ல வாசித்தல் ஓரலா இறங்குச்சா? எந்த வடிவத்துல இறங்குச்சுங்க? சொல்லுங்க யாராவது. வரல. அது என்ன பண்றாங்க? ஒரு வகையா நேரடியா அவங்களுடைய வகை மூலம் இறங்குது. ஆமா, மனசுல அவங்களுக்கு போட்டு அதை அவங்க மனசுல நிறுத்தக்கூடிய அந்த திறனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா இந்த 2 வழிகளுமே என்ன பண்ணனா ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அல்லாஹ் எந்த 2 வரிகளை தேர்ந்தெடுத்தான்? எழுதுவது ஒன்று, வாசிப்பது ஒன்று. இதன் மூலமாக நாம் ஞானத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான அத்தாட்சிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கெல்ல இன்னல் இன்சான லயத்கா. அவ்வாறென்று மனிதன் வரம்பு மீறி நடக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அல்லாஹ் எல்லாத்தையும் மனுஷன் எப்படி படைச்சான், நீங்க ஓதுங்க, இதை மனசுல நிறுத்துங்க, இதை கல்வியை கற்றுக்கொள்வதற்கான அந்த ஞானத்தையும் அறிவையும் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட இருந்து தான் நம்ம பெறுறோம், கிடைக்குது, அருளா கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா சொல்லிட்டு 5 வசனங்கள் முடித்த 6வது வசனத்துல என்ன பண்றான்? இது எல்லாம் தெரிந்திருந்த நிலையில மனுஷன் என்ன பண்றான்? மனிதன் வரம்பு மீறி நடக்கின்றான். எப்படிங்க வரம்பு மீறி நடக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது என்னன்னா 5 வசனங்கள் தான் முதலில் அருளப்பட்டது. நம்ம சொன்ன மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கல. அந்த 5 வசனங்களை தொடர்ச்சியாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக ஹலகல் இன்சான மின் அலக இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த வசனங்கள் அப்படி தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட என்ன பண்றாங்க? அவங்களுடைய மனசுல போட்டுறாங்க. இதற்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லேட்டரா தான் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வசனங்கள், அதாவது இந்த 6வது வசனத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அந்த இதை அருள்றாங்க. கல்ல இன்னல் இன்சான லயத்கா. நிச்சயமாக மனிதன் எல்லை மீறக்கூடியவனாக, வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாத்தையும் அவன் தான் கொடுத்தான். அவன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவன் இல்லாம நல்ல விஷயத்த கூட நம்மளால கத்துக்கிட முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப மனுஷன் என்ன பண்றான்? அறியாமையில இருக்கிறான். அப்ப இருக்கிறப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த அறியாமையில இருக்கக்கூடிய மனிதன் என்ன நினைக்கிறான்? எனக்கு நானே போதும், நானே சம்பாரிச்சுக்கிடுவேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் தான் எல்லாமே பண்ணது, நான் தான் சம்பாரிச்சேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், இது எல்லாம் நான் நீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் இன்னைக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை எடுக்கணும் அப்படிங்கிற இந்த உதிப்பை, இந்த ஒரு நாட்டத்தை அல்லாஹ் நாடாமல் அன்றி நான் உங்களுக்கு எடுக்க போவது கிடையாது. இத கவனிச்சு இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தணுங்கிற இந்த ஒரு நாட்டத்தை அல்லாஹ் நாடாமல் உங்களுக்கு ஏற்படுத்த முடியாது. அப்படிதானே? அந்த நம்பிக்கை இல்லப்பா, நான் தான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் போங்க, அப்படிலாம் இல்ல, அல்லாஹ் நாடலைனாலும் பரவாயில்ல, நான் என்னால எடுக்கணும், எனக்கு எடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னோட பேஷன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் நாடியதால் மட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதை கவனிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை உங்களுக்கும், இதை எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருளி இருக்கா. அப்படிங்கிறப்போ அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருள் நம் மீது இருக்கிறது. அதற்காக வேண்டி அவனிடம் அதிகமாக அவனை துதிக்கக்கூடியவர்களாக, நன்றி சொல்லக்கூடியவர்களாக, அவனிடம் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சரிங்களா? அப்ப அறியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, தனக்கு அல்லாஹ் தேவையில்லை, இறைவன் தேவையில்லை, அதனாலதான் என்ன பண்றான்? வரம்பு மீறான். வரம்பு மீறுதல் என்ன? அவன் தான் தர்றாங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு இல்லாம, நம்பிக்கை இல்லாம அவன் வரம்பு மீறி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வரம்பு மீறுதல் எதை மீறான்னா 2 விஷயத்த இந்த இடத்துல வரம்பு மீறான். ஒண்ணு, மனிதர்களுடன் அடுத்தவங்க கிட்ட என்ன பண்றான்னா, அவன் மனிதனுக்கு எதிராக அவன் என்ன பண்றான்னா அவன் வரம்பு மீறுகின்றான். இப்படிதானே? முதலில் இறை சட்டத்தை, இறை கட்டளைய அவன் மறுக்கிறானா, முதல்ல என்ன அல்லாஹ் சொல்றான்? மனுஷங்க கிட்ட நீ அன்பா நடந்துக்கோ, அவங்களுக்கு உதவி பண்ணு, அவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இரு அப்படிங்கறத சொல்றான். ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றான்? பணக்காரன் ஆகிறான், இல்ல ரொம்ப அறிவு பெற்றவனா இருக்கிறான் அப்படின்னா, நான் கத்துக்கிட்டேன், நாளை யாருக்கு சொல்லி தர முடியாது, அதெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு கட்டி டிகிரி பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஏன் நான் சொல்லி தரணும்? இப்ப படிச்ச விஷயத்த முதல்ல என்ன பண்றது இல்ல, அடுத்தவங்களுக்கு சொல்றது கிடையாது. 2வது விஷயம் என்னது? அதன்படி வாழ்க்கையை நடத்துவது கிடையாது. அப்போ அவன் என்ன பண்றான்? வரம்பு மீறுகின்றான். முதல்ல என்ன பண்றான்? மனிதர்களுக்கு இடையே அடுத்த மனிதர்களோட என்ன பண்றான்? அவர்களுடைய உரிமை அங்கு மீறப்படுகிறது. 2வதாக அல்லாஹ்விற்கு எதிராக அவன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். துக்யான் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிபல்லியஸ், அதாவது எல்லாம் மீறி போகக்கூடியவனா இருக்கிறான், கலகக்காரனா இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதற்கு மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான், எல்லைகளை மீறக்கூடியவனாக இருக்கிறான். எல்லைகளை மீறுறது என்கிறது என்ன? அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட கட்டளை சொல்லியிருக்கான், இப்படிதான் நீ வாழணும், இப்படிதான் நீ நடக்கணும், இப்படிதான் நீ சாப்பிடணும்,
இப்படிதான் நீ பேசணுங்கிறது எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிருக்கான், குர்ஆன்ல கொடுத்துட்டான். ஆனால் அதை அனைத்தையும் என்ன பண்றது, மறுத்து இல்ல நான் நடக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், எனக்கு நானே போதுமானவன், நான் சம்பாரிச்சது, நான் படிச்சது, நான் கற்றுக்கொண்டதுங்கிறது எவன் வந்து அந்த மாதிரி அந்த எல்லையை மீறுகிறானோ அவன்கிட்ட என்ன பண்றது, அல்லாஹ்வினுடைய அந்த அருள் என்பது அவன்கிட்ட இல்லாம போயிரும். அப்ப அல்லாஹ் தான் அவனுக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து கேட்கக்கூடிய திறன், பார்க்கக்கூடிய திறன், கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவு, மூளை, இதயம் எல்லாத்தையும் கொடுத்தாங்கிறத மறந்த காரணத்தினால்தான் ஒரு மனிதன் செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அறிவு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேதையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய அந்த இதை மறுக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அப்ப அல்லாஹ் தான் அவனை நேர்வழிப்படுத்தினான், அல்லாஹ் தான் அவனுக்கு அறிவை கொடுத்தான் அப்படிங்கிறத என்ன பண்றாங்க, அந்த மனிதன் மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த மனிதன் வரம்பு மீறியக்கூடிய அந்த மனிதன். எல்லா மனுஷங்களும் வரம்பு மீறல. சில நபர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனிதர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அவனுக்கு என்ன பண்றான், பணி உள்ளவர்களாக அவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை ஏற்று நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இன்சான், சரிங்களா, இன்சான் அப்படிங்கிற ஏத்துவா அப்படிங்கிறது வரம்பு மீறுதல். இன்சான் அப்படிங்கிறது யாரு, மனிதர்கள், மனித இனத்தை பொதுவாக எல்லா மனித இனத்தையுமே என்னன்னா பொதுவாக சொல்றாங்க. சோ இந்த எல்லா ஒட்டுமொத்த மனித இனத்திலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட ஒரு நபர்களை பத்தி மட்டும்தான் பேசுறான். யாரு, யார் வரம்பு மீறுகிறார்களோ அந்த மனிதர்களை பற்றி மட்டும்தான் இந்த இடத்துல என்ன பண்றான்னா அல்லாஹ் பேசுறான். புரியுதுங்களா? அப்போ இந்த வசனம் எனக்குள்ள வசனமா இல்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாங்கிறத நம்ம யோசிச்சுக்கிடணும். சரிங்களா? நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய அந்த அருட்கொடை அன்றி நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு இது வந்து அல்ஹம்துலில்லாஹ் துகயான் அப்படிங்கிற அந்த நிலைக்கு, நான் வரம்பு மீறக்கூடிய நிலைக்கு நான் போகல, அல்லாஹ்வினுடைய அருள்ல தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அல்லாஹ் கிட்ட துவாவா முன் வைக்கலாம். சரிங்களா? அவன் தன்னை தன்னிறை உடையவன் என்று கருதி கொண்டதால், அவன் தன்னை தன்னிறை உடையவன். தன்னிறை உடையவன்னா என்னங்க, எனக்கு வந்து யாருமே தேவையில்லை, யாரோட உதவியும் தேவையில்லை அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுமானா ஃபர்ஸ்ட் கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கூட அது ஒரு மனிதனாவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திறன்லாம் போங்க, அந்த குழந்தைய இன்னொரு நபரனுடைய உதவி இல்லாம குளிக்க வைக்க முடியுமா, சாப்பாடு கொடுக்க முடியுமா, கிளீன் பண்ண முடியுமான்னு முடியாது. அப்போ ஒரு மனிதன் யாரு வந்து தன்னை குழந்தைய எடுத்துக்காட்டா சொல்றேன், அதே போல வயோதிக நிலை அடைந்தாலும் அப்படித்தான். அதே போல நம்ம நல்ல இளமையாக இருக்கும் பொழுதே அடுத்த நபருடைய உதவி இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நீயே சமைச்சு, நீயே சம்பாரிச்சு, நீயே அந்த ட்ரெஸ் தேவையானதை இது பண்ணி, இல்ல நீயே வந்து வயல்ல போய் அரிசி எல்லாம் அறுவடை பண்ணி நம்மளால முடியுமா? ஒவ்வொரு விஷயத்துக்கு சாப்பாடு வேணும்னா காசு வேணா கொடுக்கலாம் நம்ம. ஆனா அதை அவன் செஞ்சு கொடுக்கிற ஒரு விவசாயி வேணும், இல்ல துணியை நெய்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் வேணும், இல்ல நம்ம வீட்டை வந்து முடியாததுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு கணவன் வேணும், நம்மளை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் வேணும். சோ எந்த ஒரு நிலையிலுமே ஒரு மனிதன் தன்னிறை உடையவனாக இருக்கிறான், எனக்கு யாருமே தேவையில்லை, நானா வாழ்ந்துக்கிருவேன், நானா எல்லாத்தையும் செஞ்சுக்கிருவேன்னு யாராவது ஒரு மனுஷன் இருக்க முடியுமா சொல்லுங்க? அப்படி நினைச்ச மனுஷன் அவனா பிறந்து வர முடியுமா? இது வந்து யோசிச்சு பார்த்தாலே வந்து ரொம்ப முரண்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இல்லைங்களா? இப்போ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எதை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்குது. அவன் தான் ஒரு கருவுல ஒரு பிள்ளையை உருவாக்கி கொண்டு வரான், அவன் தான் அந்த தாயின் மூலமாக அந்த குழந்தையை வளர்க்கிறான், அவன் தான் அந்த குழந்தைக்கு தேவையானது கொடுத்து கல்யாணம் பண்ணி வரிசையா அடுத்து கணவரனுடைய ஆதரவு, மத்த ஆள்களோட ஆதரவு, இது எல்லாமே என்ன பண்றான். அப்ப எந்த மனிதனும் தன்னிறை உடையவனாக இருக்க முடியாது. மனிதன் அல்லாஹ்வை சார்ந்தவனாக, அவனால் மட்டுமே அனைத்தையும் பெறக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இருந்தாலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வரம்பு மீறியக்கூடியவனாக இருக்கிறான். வரம்பு மீறி என்ன நினைக்கிறான், எதனால அவன் வரம்பு மீறக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எனக்கு எதுவும் தேவையில்லை, நானே போதும், நான் இருந்தாலும் எல்லாத்தையும் சூப்பரா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன் வந்து இருக்கிறானா அவன் தான் என்ன பண்றான், அவன் தான் வரம்பு மீறியக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இஸ்தகனா, துகுயான் அப்படிங்கிறது வரம்பு மீறுதல். இந்த இடத்துல இஸ்தகனா அப்படிங்கிறது என்னன்னா தன்னிறைவுடையவன், எனக்கு போதும், நானே சஃபிஷியன்ட், செல்ஃப் சஃபிஷியன்ட், யாரும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது தான். சரிங்களா? அப்ப அந்த துகுயான், அந்த வரம்பு மீறக்கூடியவன் யாரு, அல்லாஹ்வினுடைய எதுவுமே தேவையில்லை, யாரோட உதவியுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு நானே போதும் அவன் சொல்றவன் யாரு, அவன் தான் இஸ்தகனா. அவன் தான் என்ன பண்றான், அவன் தான் தன்னிறைவுடையவன் என்று கருதி கொள்ளக்கூடியவன் தான் துகுயானாக வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறாங்கிறத அடுத்தடுத்த வசனத்துல நமக்கு இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, ஒரு மூச்சு கூட விட முடியாது.
அந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கருணையால் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல நித்திய ஜீவன் உடையவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு இருந்தாலும் மனிதர்கள் என்ன பண்றாங்க, நன்றி கெட்டவர்களாக, அவனை குறை கூறக்கூடியவர்களாக, ஒரு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட என் மேல அல்லாஹ்க்கு ஏன் தான் இவ்வளவு கோவமா, நான் என்ன பண்ணிட்டேன், இவன் ஏன் இப்படி பண்றான், இவன் மேல இருக்க நம்பிக்கையே போயிருச்சு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம அல்லாஹ்வை என்ன பண்ணணும், முழுமையாக அவனுடைய கதிரை, அவனுடைய நமக்கு விதித்த விதியை நம்பிக்கை கொண்டவர்களாக, எந்த சூழலிலும் எந்த கஷ்டத்திலும் ஒரு பிஞ்சு கூட, ஒரு சின்ன ஒரு துளி கூட அவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது என்ன குறைய கூடாது, கூட தான் செய்யணும். நான் லாஸ்ட் போன வாரத்துல ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ஆக்சுவலா பாலஸ்தீனத்துல மக்கள் எல்லாம் சீஸ்ஃபயர் பண்ணி போர் நிறுத்தம் செஞ்சு அவர்களுக்கு அந்த இதுல போர்ல இடிப்பட்ட அந்த கட்டிடங்களுக்கு திரும்பி போறாங்க, அவங்கவுங்க இடத்துக்கு போறாங்க. அப்ப போறப்ப ஒரு பெண்மணி ஒரு ஒரு நடு வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை தேடுறான். அந்த பெண்மணி, ஐயோ நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன், நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு, அது அப்படியே ரியலா நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த பெண்மணி போறா, அந்த வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மகனுடைய அந்த மண்டை ஓடு, அந்த எலும்புகள்லாம் அப்படியே என்ன பண்ணுதுன்னா அப்படி கிடக்குது. அந்த உடல் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு, எதுவுமே இல்லை, வெறும் எலும்புகள் அந்த அப்படியே மண்ணு மேல கிடக்குது. அதை பார்த்துட்டு தன்னுடைய மகன் அப்படிங்கறத அந்த பெண்மணி புரிஞ்சுக்கிட்டு அந்த ஓடு, மண்டை ஓடு, அந்த எலும்புகள் எல்லாம் கையில அப்படியே எடுத்து கையில வச்சுக்கிட்டு, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் அதை போன்ற ஈமானை ஒரு பலத்தை நமக்கு கொடுக்கணும். ஹஸ்புன் அல்லாஹி வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வை அப்படி புகழ்றா. சுப்ஹான் அல்லாஹ். அந்த பெண்மணி அந்த மண்டை ஓட வச்சுட்டு அப்படி ஒரு புகழ்ச்சி புகழ்ற. எனக்கு அப்படியே என்னால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சுப்ஹான் அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு ஈமானை, இப்படிப்பட்ட ஒரு பலமான ஈமானை எனக்கு குடுறா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த துவா தான் அந்த இடத்துல வாயில வந்துச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன உடம்பு சரியில்லை, ஒரு தொடர்ச்சியா ஒரு நோயில இது பண்றோம், இல்ல குடும்ப கஷ்டத்துல ஏதோ ஒண்ணுல நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல சின்னதா பட்டுட்டோம்னா, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்குறான் அல்லாஹ், என்ன மாத்திரம் ஏன் இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தன்னை தான் பெற்றெடுத்த பிள்ளை எலும்பு கூட கையில வச்சிருக்கப்ப கூட அவ அந்த புகழ்ச்சி இருக்குது பாத்தீங்களா, அந்த ஈமான் நமக்கு வேணும். அந்த அளவுக்கான அல்லாஹ்வின் மீதான அந்த தவக்குல், அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு இருந்தா மட்டும்தான் நாளை மறுமையில் நம்ம வெற்றி பெற முடியும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அதை போன்ற ஈமான்தாரிகளாக சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம், இந்த கஷ்டங்கிறது நம்மள அந்த படைச்சிருக்கதே இந்த உலகத்துல எதுக்கு படைச்சிருக்கான், அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நல்லா வசதியாக வாழ்ந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சு சாப்பிட்டுட்டு போறதுக்கு கிடையாது. கஷ்டப்படணும். இந்த இப்ப கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய இத்தனை சகோதரிகள்ல யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, எனக்கு கஷ்டமே இல்லைங்க, நான் நிம்மதியா வாழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிம்மதி என்பது என்னன்னா, மனசுல நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுலதான் வரும். இந்த குறைகள் சொல்வதில் என்பது வராது. அந்த நிலையிலும் நாம் எவ்வாறு பொறுமையை கை கொண்டவர்களாக இருந்து அந்த மறுமை, நிரந்தரமான அந்த மறுமைக்காக நம்ம போராடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த நமக்கு திரும்ப 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். நிறைய பேருக்கு குடும்ப பிரச்சனை, குழந்தை இல்ல, குழந்தை இருந்து சில பேருக்கு பிரச்சனை, குழந்தை இல்லாம சில பேர் அழுகுறாங்க, தாய் தகப்பன் இல்ல, என்னென்னமோ கவலைகள், கணவன் சரியில்லை, மாமியார் மாமனாரால பிரச்சனை, வெளியில சொந்தக்காரங்கனால பிரச்சனை, நிறைய பேர் இது பண்றாங்க அது பண்றாங்க, உடல் ரீதியா பிரச்சனை. ஹஸ்பண்ட் அல்லாஹி வ நிஅமல் வக்கீல், அவன் ஒருவனே நம் அனைத்திற்கும் போதுமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கணும். சோ இப்படிப்பட்ட இந்த துகையான், இப்படிப்பட்ட இந்த இஸ்திக்னான்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட கூட்டத்துல நம்ம இல்லாதவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளுக்கு கீழே அவன் என்றென்றும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இந்த குர்ஆனுடைய வசனங்களை வாசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் மேற்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 8வது வசனத்துல, இன்ன இலா ரப்பிக ருஜுஆ, நிச்சயமாக அவன் மீளுதல் உம்முடைய இறைவனிடமே இருக்கிறது. ஒருத்தன் நினைக்கிறான், எனக்கு எதுவும் தேவையில்லை, யாரும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு யார் தன்னை இஸ்தக்னா, தன்னிறை உடையவன் என்று கருதுகிறானோ அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா, நிச்சயமாக அவன் யாரிடம் திரும்புதல், அப்ப இந்த இடத்துல ருஜுஆங்கிறது என்னன்னா திரும்புதல். யாருக்கிட்ட? ரப், உன்னுடைய இறைவன் கிட்ட திரும்பக்கூடியவனாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் யாருக்கிட்ட போய் திரும்பக்கூடியவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்விடம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீ எந்த மாதிரி தப்பிச்சு போகணும்னு நினைச்சா கூட தப்பிக்கவே முடியாது. உன்னை படைச்சிட்டா, உனக்கான இதுன்னு சொல்லி கொடுத்துட்டா, அந்த கஷ்டங்களை தாண்டி, அதையும் தாண்டி மறுமைக்காக நம்ம எவ்வாறு சிரமப்பட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சோ துஅயான், இஸ்திக்னா,
அந்த மாதிரியான எத்தகாங்கிற அந்த மாதிரியான வரம்பு மீறுதல், அந்த மாதிரியான தன்னிறை உடையவனாக நம்ம இல்லாம நாம் முழுமையாக அல்லாவை சார்ந்தவர்களாகவே நம்ம என்ன பண்றோம் இருந்து அவனிடமே எல்லாத்தையும் நம்ம போறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அவன்கிட்டயே எல்லாத்தையுமே நம்ம கேட்டு அவன் நம்ம கிட்ட மறுமையில கேள்வி கேட்பாங்கிற அந்த பயத்தோட நம்ம என்ன பண்ணணும்னா வாழணும். ஏன்னா நம்ம தவிர்த்துக்கிட்டே வாழ முடியாது இறைவனை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு மனசெல்லாம் ரொம்ப உறுத்துது, என்னால ரொம்ப ஈடுபாடா எனக்கு என்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தவங்க நெருங்கிய ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க அந்த பட்டம் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி ஆலிம் பட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி படிச்சு ஒரு 3 வருஷம் அவங்க ஏதோ ஒரு பட்டம் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க அபாயா போட மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழ மாட்டாங்க, ப்ராப்பரா தொழ மாட்டாங்க. அதே போல எப்படின்னா ஷாப்பிங், அதாவது உலக வாழ்க்கையில எப்படி இன்பத்தை எல்லாம் மூழ்கி இருப்பாங்களோ அத மாதிரி. அப்ப அவங்க ரமதான் டைம்ல அவங்க ஒரு தடவை குரான் ஓதிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையா அழகா ஓதுனாங்க பாத்துக்கோங்க. அப்பெல்லாம் எனக்கு நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப கூட தஜ்வீத் எல்லாம் இல்லாம ரொம்ப பிழையாதான் தப்பு தப்பா தான் ஓதிட்டு இருப்பேன். அவங்க ஓதுறத பார்த்து ரொம்ப பிரமிப்பா இருப்பேன், பிரமிப்படைவேன். அடைஞ்சிட்டு கேட்பேன், எப்படி நீங்க இந்த மாதிரி ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து ஆலிம் பட்டம் முடிச்சிருக்கேன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தந்துச்சு. ரொம்ப யோசிச்சேன். அப்ப ஏன் நீங்க வந்து தலையில கூட வந்து கவர் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க ஏன் இதை கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, இல்லம்மா ரொம்ப டீப்பா போனோம்னு வச்சுக்குவேன், நமக்கு மண்டை வந்து ஒரு மாதிரி ஆயிரும், அதெல்லாம் சரி வராது, நம்ம வாடகை இருக்கிற வரைக்கும் லைஃப்ல நல்லபடியா என்ஜாய் பண்ணோமா, நம்ம போனோமா கண்டிப்பா எல்லாம் வந்து நம்மள வந்து மன்னிச்சிருவான், நம்மள வந்து எல்லாம் இது பண்ணிடுவான்னு சொன்னோன்னே எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ அதுக்கான பதிலா இப்போ இந்த வசனங்கள் படிக்கிறப்ப எனக்கு என்ன பதில் கிடைச்சது அப்படின்னா, அல்லாஹ் அவர்களுக்கு நாடவில்லை. நான் எனக்கு நானே போதும்னு சொல்லி அந்த தன்னிறை உடையவளா அவங்க வந்து இருந்துட்டாங்க அவங்க. அதனால அல்லாஹ்வினுடைய அந்த நாட்டத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல உணர்ந்து கொண்டேன். சோ இதுல இருந்து நான் என்ன படிப்பினை பெற்று நான் இல்ல, அது கஷ்டமா இருந்தாலும் கஷ்டப்படுறதுக்கு தான் அல்லாஹ் நம்மள அனுப்பிச்சிருக்கான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணணும் வைக்கணும். எப்படி வந்துச்சு? தஃப்சீர் படிச்சது மூலமா எனக்கு வந்தது. எப்படி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான்? அப்ப அந்த தஃப்சீரை படிக்கிறதுக்கும் அல்லாஹ் யார் ஏற்படுத்தி கொடுத்தான்? அவன் தான் அந்த நாட்டத்தை எனக்கு என்ன பண்ணானா ஏற்படுத்தி கொடுத்தான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மக்களை நம்ம பாக்குறப்போ அவர்களிடம் இருந்து நம்ம இந்த படித்த வசனங்கள் மூலமாக என்ன நான் இதுல கத்துக்கிறேன், என்ன நான் இதுல இருந்து எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்துலதான் நம்ம அவங்கள பாக்கணுமே தவிர அந்த குறைகளோட இல்ல இவங்க தப்பு பண்றாங்க இவங்க அப்படி பண்றாங்கன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். சோ மனுஷன் என்ன பண்றான், இஸ்தாகனா தண்ணீர் உடையவனாக இருக்கவே முடியாது. அவன் முழுமையாக இறைவனை சார்ந்து இருக்கக்கூடியவனாக இருக்கணும். குறிப்பிட்ட அளவுக்கு மேல இறைவனை தவிர்த்துக்கிட்டே என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. இறைவன் தேவை கிடையாது நம்ம நினைக்க முடியும். ஏனென்றால் நாம் இறைவனிடமே நம்முடைய ரப்பிடமே நாம் மீளக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த வசனம் இன்ன இலா ரொப்பிக்க ருஜா அப்படிங்கிற வசனம் எப்படிப்பட்ட துணியில் அல்லாஹ் சொல்லியிருக்கானா, ஒரு மனிதனை எச்சரிக்கக்கூடிய துணியில், அவனை பயமுறுத்தக்கூடிய துணியில் அவனை என்ன பண்ணியிருக்கானா சொல்லியிருக்கான். நீ வந்து இப்படியா, உனக்கு நான் தேவையில்லைன்னு நினைக்கிறியா, நீதான் எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறியா, ஓகே அப்பனா நீ திரும்பி என்ன பண்ணுவ, எங்கிட்ட தான் நீ வருவ. நம்ம அப்பா அம்மாவே அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா, போய் இது பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி ஸ்கூல் விட்டுட்டு இங்க வீட்டுக்கு தானே வருவேன், நான் அவனை வச்சுக்கிறேன் வா அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனுஷங்க கிட்ட எப்படி சொல்றான் பாருங்க, நீ திரும்பி நீ நினைச்சிட்டு இருக்க நீதான் சம்பாதிக்கிற, உனக்கு எல்லாமே நீதானே, நீ மரணம் அடைந்து திரும்பி என்னிடமே மீளக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் மனிதர்களை பார்த்து எச்சரிக்கும் முகமாக நமக்கு என்ன பண்றாங்கன்னா இங்க சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த இறைவனையே சார்ந்திருக்கக்கூடியவனாக இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தி மக்களுக்கு தேவையான எல்லா அறுப்படைகளையும் வாரி வழங்கி நம்மை சோதிப்பதன் மூலமாக அந்த ரப்புவை அவனை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கான மூளை என்பதே நமக்கு கிடையாது. அவனுடைய வல்லமையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க இந்த 30வது ஜூஸ்ல நீங்க படிச்சீங்கனாலே தெரியும், அல்லாஹ் மனுஷங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுறான். புல்லு, தர, வானம், பூமி, கடல், தேவையான தண்ணி, சாப்பிடறதுக்கான உனக்கு கனி வகைகள், உனக்கு தேவையான கிரைன்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேங்கிற. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இன்னைக்கு நம்ம அப்படி நினைக்கிறோமா? நான் வாட்டுக்கு வரேன் போறேன் எல்லாமே அப்படியே மேஜிக்கா ரொம்ப அப்படியே அற்புதமா நடந்துருச்சுங்கிற துணியில தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே இறைவன் கொடுத்தா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஒவ்வொன்றையும் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம நிச்சயமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட இறைவனை என்றென்றும் துதித்து புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சிறந்த நாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தரட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அர்ஐதல்லதி யன்ஹ, தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், அல்லாஹ் கொடுத்த விஷயங்களை சொல்றான், எப்படி படைச்சங்கிறத சொல்றான், அதுக்கப்புறம் மனுஷன் எப்படி நன்றி கெட்டவனா இருக்காங்கிறத சொல்றான். 3வது பார்ட்டா 9வது வசனத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பத்தி இங்க பேசுறாங்க. இப்போ தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா, அர்ஐதல்லதி யன்ஹ,
யாரு தடை செய்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கப்படுது. இப்ப இந்த இடத்துல இந்த வசனம் ஒரு ஆச்சரியத்தோட வந்து பேசுறான், அமேஸ்மெண்ட். இந்த இடத்துல வந்து ஒரு ஆச்சரியத்தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நமக்கு என்ன பண்றான்னா வெளிப்படுத்தி காட்டுறான். தடுக்கக்கூடியவனை நீ பாத்தீரா, தடை செய்யக்கூடிய அந்த நபரை நீ பாத்தீரா. ஒரு குறிப்பிட்ட நபரை மாத்திரம் இல்லாம எல்லா மனிதர்களையும் குறிக்கக்கூடியதாக தான் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நபரை, அந்த குறிப்பிட்ட நபரை பத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனத்துல அதற்கான பதில் வருது. ஆபுதன் இத சொல்ல, ஆபுதன் இத சொல்ல, ஒரு அடியாரை அவர் தொழும் பொழுது. இப்போ அல்லாவை தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஆபுதன், அல்லாவினுடைய அடியான். அப்துல்லா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அடிமை. இப்ப யாருடைய அடிமை? அல்லாவினுடைய அடிமை. அல்லாவை அவன் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த தொழக்கூடிய அந்த குறிப்பிட்ட மனிதரை என்ன பண்றான்? அவன் தடுக்கிறான். இந்த இடத்துல யாரை பத்தி சொல்லி காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சாரி, இந்த இடத்துல வந்து என்னன்னா அல்லாஹ் வந்து யாரை பத்தி பேசுறான்? அபூஜஹல். அபூஜஹல் பத்தி நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அபூஜஹல் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பெரிய ஒரு கெட்டவன். அவன் வந்து குறைஷியர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, ஒரு அறிவாளி, அறிவு இருந்த அறிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அறிவாளின்னு சொல்லிட்டு அந்த குறைஷியர்களால் கருதப்பட்ட ஒருவன். அப்போ இந்த இடத்துல அல்லாவை தொழக்கூடிய ஒரு நபரை இந்த அபூஜஹல் வந்து தடுத்து நிறுத்தான். இந்த அபூஜஹல் வந்து எப்படிப்பட்ட பெயரால் அழைக்கப்பட்டான்? குறைஷியர்களால், அந்த மக்கத்து குறைஷிகளால் எப்படிப்பட்ட பெயரால் அழைக்கப்பட்டான் அப்படிங்கிற அந்த பேர் யாருக்காவது தெரியுங்களாங்க? அபூஜஹலோட இன்னொரு பேர், அந்த பேராலதான் ஃபெமிலியர் அவன். ஓகே, அபு ஹக்கம், அபுல் ஹக்கம்னு சொல்லுவாங்க. ஹக்கம் அப்படின்னா தெரியும், ஹுக்கும்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? ஹுக்கும்னா என்னங்க? அறிவு. அறிவு. ஓகே, ஞானம், அறிவு. சரிங்களா? அப்ப அபுல் ஹக்கம் அப்படின்னா ஞானத்தின் தந்தை அப்படிங்கிற அளவுக்கு அபுல் ஹக்கம் அப்படிங்கிற பெயராலதான் இந்த அபூஜஹல் வந்து இந்த குறைஷியர்களிடையே மிக பிரபலியமானவனாக இருந்தான். சரிங்களா? ஏன்னா அவ்வளோ அறிவு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு இதை பத்தின முடிவு எடுப்பதாக இருந்தாலும் இந்த மக்கத்து குறைஷிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அபூஜஹல் கிட்டதான் போய், இந்த அபுல் ஹக்கம் என்கின்ற இந்த அபூஜஹல் கிட்டதான் போய் ஐடியா கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப அப்படிதான் அவன் வந்து பயங்கரமா யோசிச்சு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு ஆளா வந்து அந்த மக்கள் வந்து கருதுனாங்க. சரிங்களா? இப்ப எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த அபூஜஹல், இந்த அபுல் ஹக்கமா வந்து என்ன பண்ணாங்க? இந்த மக்கத்து குறைஷிகள் அணுகுவாங்க எந்த ஒரு காரியம் வந்தாலும். அப்ப என்ன பண்ணுவாங்க? உடனே வந்து அதுக்கான ஐடியாவை இந்த அபூஜஹல் வந்து ரொம்ப தெளிவா கொடுத்து அது தன்னைத்தானே அவன பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவனாக இருப்பான். அதாவது என்ன எல்லாரும் அபுல் ஹக்கம் ஞானத்தின் தந்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க, நான் அவ்வளவு தூரம் தெளிவா நான் வந்து எல்லாருக்கும் ஐடியா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆணவம், அந்த ஒரு பெருமை அந்த குறிப்பிட்ட அந்த அபூஜஹலை எப்படிப்பட்டதாக மாற்றியது, ஏமாற்றியது. எப்படி? அவனை இறுதியாக காஃபிராகவே அவன் மரணித்தான். புரியுதுங்களா? தான் செய்யறது கரெக்ட் தான், நான் வந்து எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குறேன் பாரு, எல்லாருமே என்னை எவ்வளவு ஞானத்தினுடைய தந்தை அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு நான் சிறப்பா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அவனை அந்த அந்த ஆணவம், அந்த பெருமை அவனை இறுதி வரை எப்படி போய் சேர்த்தது அப்படின்னா அவன் காஃபிராகவே அவன் மரணம் அடையக்கூடிய துர்பாக்கியசாலியாக அவன் இருந்தான். அவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா இந்த இடத்துல யாருடைய தொழுகையை தடுத்தவனாக இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக தான் இருந்தான். அவங்கள தடுக்கிறதெல்லாம் முதல் ஆளா வந்து நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அபூஜஹல் தான். சரிங்களா? அந்த ஒரு காரணத்தினாலேயே காஃபிராகவே மரணம் அடையக்கூடியவனாக இருந்தான். அப்போ ஒரு முறை இப்னு ஜரீர் வந்து இதை பதிவு செய்யறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இதை வந்து என்ன பண்றாங்கன்னா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு முறை மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா காபாவினுடைய முன்னிலையில வந்து தொழக்கூடிய ஒரு நிலை இருக்கு. சரிங்களா? நம்ம பார்த்திருக்கோம் 3 பிரிவுகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது. முதல்ல வந்து என்னன்னா மறைமுகமாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாங்க, தாவா பண்ணுவாங்க. 2வது ஓப்பனா. அப்ப அந்த வெளிப்படையாக மக்கள் கிட்ட இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை அவங்க எடுத்து சொல்றப்ப அவங்க என்ன பண்ணாங்க? வெளிப்படையாவே தொழ ஆரம்பிச்சாங்க. முதல்ல மறைஞ்சு மறைஞ்சு தொழுவாங்க. பிறகு என்ன பண்ணாங்க? காபாவினுடைய முன்னிலையில வந்து ஓப்பனா எல்லாரும் முன்னாடியுமே தொழுவாங்க. அவங்க தொழறப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதை சுத்தி குறைஷியர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம படிச்சிருப்போம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடர்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா காபாவின் முன்னில தொழுதுட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? குறைஷியர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த அபூஜஹல் என்ன பண்றான் அப்படின்னா அந்த சுத்தி இருக்கக்கூடிய குறைஷியர்கள்ட்ட எல்லாம் வந்து பார்த்து சொல்றான், இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த மாதிரி தன்னுடைய முகத்தை
அவங்க என்ன பண்றாங்க, பூமியில மேல வைக்கிறாங்க. எதுக்கு? சுஜூது செய்வதற்காக என்ன பண்றாங்க, தன்னோட முகத்தை பூமியில வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய முகத்தில் என்ன பண்ணுதுன்னா தூசி படியுது. மணலா தானே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம தான் கார்பெட் போட்டு தொழறோம். அப்ப அவங்க தொழறப்ப அந்த மணல் இருந்தது. அந்த மணல் அவர்களுடைய முகத்தில் அந்த சுஜூது பண்றப்ப அவங்களுடைய முகத்துல என்ன பண்ணுன்னா தூசி, அந்த மணல் ஒட்டுது. இப்ப இத பார்த்துட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இந்த அபூ ஜஹல் சொல்றான், பாத்தீங்களா நம்ம கிட்ட எல்லாம் இருந்து அவருடைய முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மண்ண தூசியால தன்னுடைய முகத்தை என்ன பண்றாங்கன்னா மறைச்சுக்கிறாங்க. அதான் தன்னுடைய முகத்தை என்ன பண்றாங்க, மண்ணால மறைச்சுக்கிறாங்க. நம்மகிட்ட காமிக்க கூடாது. யாரு? இந்த குறைஷியர்கள் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்தை காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண்ணால தன்னோட முகத்தை மறைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அது கேலி பண்றாங்க. யாரு? அபூ ஜஹலும் அந்த குறைஷியர்களும் என்ன பண்றாங்க, சுத்தி நின்னு பார்த்துட்டு கேலியும் கிண்டலும் பண்றாங்க. அப்ப சொல்லிட்டு இந்த அபூ ஜஹல் சொல்றான், லாத்தின் மீது சத்தியமாக, உஸ்ஸாவின் மீது சத்தியமாக. லாத் உஸ்ஸானா என்னங்க ஞாபகம் இருக்கா? இந்த குறைஷிகள் வணங்கி கொண்டிருந்திருக்கக்கூடிய சிலைகள். அப்போ இந்த அபூ ஜஹல் சொல்ற, லாத்தின் மீது சத்தியமாக, உஸ்ஸாவின் மீது சத்தியமாக, இதை போன்று இன்னொரு முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சுஜூது செய்ய கண்டேன் என்றால், தொழும் நிலை கண்டேன் என்றால், நிச்சயமாக என்னுடைய காலால் அவருடைய கழுத்தை நான் மிதிப்பேன், நசுக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவனுடைய முகம் முழுவதும் தூசியால் மண்ணால் தொய்ந்து விடும். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னோட காலை வச்சு இன்னொரு முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்கன்னா நான் மிதிப்பேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், நல்லா நாசமாக்குவானாக. அப்ப அந்த மாதிரி அவ்வளவு ஒரு ஆணம் கொண்டவனாக இருந்தான். இப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, எல்லாராலும் எப்படி அழைக்கப்பட்டான்? மிகப்பெரிய ஞானி, அறிவாளி, அறிவாளினுடைய தந்தை அப்படிங்கிற அளவுக்கு அழைக்கப்பட்டான். ஆனா அவனுடைய அந்த ஞானம், அந்த கல்வி, அந்த அறிவு என்பது அவனை எதை இட்டு சென்றது அப்படின்னா ஆணவத்திற்கும் பெருமைக்கும் இட்டு சென்றது. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அடுத்த சக மனிதனை அவன் என்ன பண்றான், தன்னை விட கீழ்நிலையில பாக்குறான். புரியுதுங்களா? இப்ப நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி என்பது நம்ம எந்த மாதிரி மாத்துது, அடுத்த மனிதர்களை, சக மனிதர்களை நம்முடைய உயர்வாக பார்க்க வைக்கிறதா, இல்ல நான் படிச்சிட்டு இருக்கேன் இந்த படிப்பு, இந்த கல்வி, இந்த தஃப்சீர் அடுத்த மனுஷங்களை ரொம்ப கீழ்நிலையில பார்த்து ரொம்ப இலக்காரமா அவங்களை கேலி செய்ய வைக்குதாங்கிறத நம்ம கிட்ட இன்னைக்கு நம்ம அந்த ஒரு கேள்வியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப இப்படி ஒரு இதை சொல்றாங்க. அதே போல என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருது. இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம்ல, புனித அந்த இல்லத்துல என்ன பண்றாங்கன்னா திருப்பி தொழுறாங்க. திருப்பி என்ன பண்றாங்க, சஜிதா செய்வதற்காக தன்னுடைய தலையை நிலத்திற்கு அவங்க கொண்டு போறாங்க. அப்போ அபூ ஜஹல் இதை பார்த்து அபூ ஜஹல் வேகமாக அவனுடைய காலை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தின் மீது வைப்பதற்காக அவன் என்ன பண்றான், அந்த நபியை நெருங்குறான். நெருங்கக்கூடிய நிலையில அவன் தன்னை என்ன பண்ணான், டக்குன்னு பின்னாடி அவன் போனவன் வேகமா யாரோ எதையோ பார்த்து பயந்த மாதிரி பின்னாடி அவன் ஓடுறான். இதை பார்த்த குறைஷி மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் நீ இந்த மாதிரி நீ இப்படித்தானே பண்ண போன, ஏன் பின்னாடி வர்ற, இப்போ செய்யறதை செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்கப்படுத்துறாங்க. அப்ப ஊக்கப்படுத்துறாங்கிறத விட ஏன் பின்னாடி வந்த அப்படிங்கறதான் மெயினா கேக்குறாங்க. ஏன் என்னாச்சு, உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பின்னாடி வர அப்படின்னு அபூ ஜஹல் சொல்றான், இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பெரிய தீ குண்டத்தை நான் பாக்குறேன். டிச் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. பெரிய அகல் நெருப்பு, அந்த பெரிய குழியால நெருப்பு சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ குண்டத்தை நான் பாக்குறேன். அதுல கோர உருவம் உடைய சில விஷயத்தையும் நான் பாக்குறேன். அவங்க அவங்களுக்கு இறகுகள் இருக்கிறது, விங்ஸ் சொல்லுவாங்கல்ல, இறகுகள் அதுவும் இருக்குது. அவங்களுடைய முகங்கள் ரொம்ப கோரமானதாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, அத பயமா இருக்கு, நான் அப்படி முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சு என்னோட காலை அவங்க மேல நான் வைக்கிறதுக்காக போனேன் அப்படின்னா அந்த தீ குண்டத்துக்குள்ள நான் விழுந்துருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த அளவுக்கு அவனுடைய கண்ணுக்கு, அபூ ஜஹலுடைய அந்த கண்களுக்கு அந்த விஷயம் தெரிகிறது. அப்ப அந்த பயத்தினால என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்வாங்கிட்டான். முன்னாடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தாம அவன் பின்வாங்கிட்டான். அப்ப இந்த ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, ஒரு முறை அபூ ஜஹல் என்னை நெருங்கி இருந்தான் என்றால் மலக்குகள் அவனை அப்படியே என்ன பண்ணுவாங்க, துண்டு துண்டா கை வேற கால் வேற பிச்சு போட்டிருப்பாங்க, ஸ்நாட்ச் பண்ணிருப்பாங்க, பறிச்சு அவனை துண்டு துண்டா ஆக்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு இங்க சொல்லி காட்டுறாங்க. சோ இதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய வசனத்தினுடைய தொடர். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றா, அரைத்தல்லதி யன்ஹ அபதன் இதா ஸல்லா. இப்போ அபூ ஜஹல் என்ன பண்றான், அல்லாஹ்வை தொழக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை தடுக்கக்கூடியவனாக அவன் இருந்தான்.
இப்போ யாரு ஒரு அடியார் என்பது இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்குது. அவங்க அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவன் அவர்களை தொழ விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இதுதான் இந்த விஷயம்தான் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனத்துல நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. என்ன? கல்ல இன்னல் இன்சான லயதா அருஹுஸ்தானா. மனுஷன் வந்து அல்லாஹ்வுக்கு என்ன பண்றான் அப்படின்னா கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு என்ன பண்றான்? ரொம்ப தைரியமா அந்த விஷயத்த செய்யறான். இந்த இடத்துல யாரு செஞ்சா? அபூஜஹல். அல்லாஹ்வுக்கு வந்து கட்டுப்படுவதிலிருந்தும் வரம்பு மீறுவதிலிருந்தும் அடுத்த மனிதர்களுக்கு தொந்தரவு செய்வதிலிருந்து என்ன பண்ணான்? அவன் வந்து தன்னை தன்னிறைவுடையவனாக நினைச்சுக்கிட்டான். யாரும் தேவையில்லை, நான் அப்படிதான் தொந்தரவு பண்ணுவேன், நான் ரொம்ப பணக்காரன், எனக்கு யாரும் தேவையில்லை, நான் ரொம்ப பவர்ஃபுல், நான் ரொம்ப அறிவு இருக்கு, என்கிட்ட ரொம்ப பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். அந்த விஷயம் அவனை என்ன செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கீழ்நிலைக்கு அவனை தள்ளியது. அவனுடைய அந்த அறிவு என்பது, அந்த புரிதல் என்பது அவனுக்கு அது தவறான வழியில் இட்டு செல்லக்கூடியதாக இருந்தது. இப்போ இந்த முந்தைய வசனத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து கத்துக்கிட்டோம். என்ன? முதல் வசனத்துல இக்கோரா பிஸ்மி ரொப்பிக் ரொப்பிக. அப்போ ஒரு விஷயத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு அறிவை ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் யாரை மறக்க கூடாது? யாரை மறக்க கூடாது? பிஸ்மி ரொப்பிக இக்கோரா வாசி, பிஸ்மி ரொப்பிக உன்னுடைய இறைவனின் பெயரால். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம், ஒரு அறிவு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்தில் அல்லாஹ்வை நாம் மறந்திருப்பவர்களாக இருக்கக்கூடாது. அறிவுல மாத்திரம் கிடையாது, எந்த விஷயத்திலையும் எது செய்வதாக இருந்தாலும், சமைச்சாலும் சரி பிஸ்மில்லா, எந்த ஒரு ஏதாவது படிக்கிறியா பிஸ்மில்லா, ஏதாவது தோண்ட பேசுறியா பிஸ்மில்லா, கிளாஸ் ஆரம்பிக்கிற பிஸ்மில்லா. எதுக்கு பிஸ்மில்லா சொல்றவங்க எல்லாத்துலயும்? பிஸ்மில்லா சொல்லி எல்லாத்தையும் ஆரம்பிங்க அப்படின்னா எந்த ஒரு நிலையிலும் அவனை மறக்காமல் எல்லாம். இன்னைக்கு நான் சமைக்கிறேன்னா அதற்கான திறனை கொடுத்திருக்கான், அதற்கான பலத்தை கொடுத்திருக்கான், அதற்கான வசதிகளை கொடுத்திருக்கான், அதை வாங்குவதற்கான செல்வத்தை கொடுத்திருக்கான், எல்லாமே பிஸ்மில்லா. இப்ப பிஸ்மில்லா சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு அறிவை பெற்றாலும், எந்த ஒரு விஷயத்தை பெற்றாலும் அந்த இடத்துல we should not forget the name of Allah. அல்லாஹ்வினுடைய பெயரை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய படிப்பினை இல்லைங்களா? சாப்பிட வைக்கிற பிஸ்மில்லா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவா இருக்கு, தெரியலையா பிஸ்மில்லா, சாப்பிட்டு முடிச்சிட்டியா அல்ஹம்துலில்லா, ட்ரெஸ் போடுறியா பிஸ்மில்லா, உனக்கு அது துவா படிங்க, அதுக்கான அதுக்கார படிங்க, தெரியலையா பிஸ்மில்லா பிஸ்மில்லா. எல்லாத்தையும் அல்லாஹ்வினுடைய பெயர் கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவர்களா. ஏன்? அவை அனைத்தையும் படைத்திருக்கக்கூடியவன், அவை அனைத்தையும் செய்வதற்கான சக்தியை கொடுத்திருக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். அவன் தான் நம்மை படைத்த ரப். இப்போ எந்த ஒரு சின்ன விஷயம் செய்யறதா இருந்தா கூட, ஒரு ஊசியில ஒரு நூல் கோர்ப்பதாக இருந்தாலும் கூட அந்த அல்லாஹ்வை மறந்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. பிஸ்மில்லா என்கின்ற அந்த அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இப்ப நம்மளுடைய இந்த அறிவு, நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நிலையும் நம்மள என்ன பண்ணக்கூடாது? இஸ்தானா இல்ல நானே போதும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வராதவர்களாக என்றென்றுமே இந்த படிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை பணி உள்ளவர்களாக ஆக்கணும். புரியுதுங்களா? நம்ம அறியாமையில இருந்து அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்ப இது வந்து கிபிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிருக்கணும். கிபிர்னா என்ன? பெருமை. பெருமை. நம்மளுடைய அறிவு ஞானம் என்பது நம்மளை பெருமைக்கு கொண்டு போய் விடக்கூடாது. மாறாக எதற்கு? பணிவிற்கு இட்டு செல்ல வேண்டும். புரியுங்களா? அப்ப நம்ம கத்துக்கிற விஷயம் நிறைய விஷயங்கள் நானே வந்து நானே இந்த சென்ஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் சில விஷயங்களுக்கு கோவப்படுவேன் பயங்கரமா. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய வார்த்தை தானே, ஏன் இவங்க இதன்படி நடக்க மாட்டேங்கிறாங்க? இந்த குர்ஆனை சொல்றதுக்கு என்ன, இவங்க நடந்துக்கிறதுக்கு என்ன, இதன்படி வந்து இதுக்காக நிறைய நேரம் செலவழிக்கிறது என்ன? இப்ப கிளாஸஸ் எல்லாம் நான் எடுக்கிறப்ப நிறைய பேர் எனக்கு டைம் இல்லப்பா அப்படிப்பா இப்படிப்பா நிறைய கோவப்படுவேன் நான். ஏன் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, இதெல்லாம் ஏன்? அப்போ அது லேட்டராக என்ன பண்ணுதுன்னா அவனுடைய முழு வசனங்களை படிக்கிறப்போ அது வந்து பணிஞ்சுதான் சொல்லணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார்கிட்ட? ஃபிரௌன் கிட்ட அனுப்புறப்ப சொன்ன விஷயம் என்ன? போய் அவங்க கிட்ட போய் எப்படி அவங்க எப்படிப்பட்ட கொடுங்கோலன், ஆனா அவங்க கிட்ட எப்படி எடுத்து சொல்லணும்னு சொன்னாங்க. நீங்க வந்து அல்லாஹ் ஆகிய அவனை ஒருவனை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாதா அப்படிங்கிற அந்த கேள்விதான் நீ ஏத்துக்கொள் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? கட்டளை இடக்கூடாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனங்கள்ல சொல்லி காட்டியிருக்காங்க. சூரா நிசால என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் வந்து நீங்க வந்து இப்படி மென்மையுடையவர்களாக இந்த மனுஷங்க கிட்ட நடந்துக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை ஒரு அருளை கொடுத்தது யாரு? நபியே நான் தான். அப்படி இல்லாம நீங்க கடுகடுத்தவராக நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க வந்து பேசுனீங்கன்னா உங்களை விட்டு எல்லாரும் புறமுதுகை காட்டி ஓடிப்பாங்க, பாராமுகமாக ஓடிப்பாங்க. அப்போ ஒரு மனுஷங்கிட்ட ஒரு விஷயத்த போய் சொல்லணும் அப்படின்னா பணிவாக சொல்ல வேண்டும். அது கரெக்டான விஷயம்தான், அது நியாயமான விஷயம்தான், அது அல்லாஹ்வினுடைய வார்த்தை தான். இருப்பினும் அந்த மனுஷங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிற அந்த தொனி, அந்த குரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். அது அல்லாஹ்வே என்ன சொல்றான் குர்ஆன்ல, நீ போய் அவங்க கிட்ட என்ன பண்ணு? பணிவு. அப்ப அந்த பணிவு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறான். இப்ப எந்த ஒரு மனிதன்
அறிவுள்ளவனாக ஞானம் பெற்றவனாக இருக்கிறான். நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், எல்லாரோட விஷயம்தான், ஆனாலும் அடுத்தவங்களுக்கு சொல்றப்ப இல்லப்பா இதை எடுத்துக்கோங்கப்பா, புரிஞ்சுக்கங்கப்பா. இப்ப நான் இப்படி சொன்னா நீங்க நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற, அதெல்லாம் கண்டிப்பா நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அவனை கமெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீ கேட்டுட்டு பின்னாடி போய் சொல்லுவீங்க, இவங்க யார் என்ன வந்து ரொம்ப ஆர்டர் பண்றதுக்கு, இவங்க என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வருமே, கோபம் தான் வருமே தவிர, இல்லப்பா அவங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான் அப்படிங்கறது ஏத்துக்கிறதுல 100ல ஒரு ஆளுக்கு தான் வரும். 99 பேர் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய குரல் துணியை தான் பார்ப்பாங்களே தவிர நான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயத்த அவங்களுக்கு போகாது. இப்ப அல்லாஹ் நமக்கு இந்த இதன் மூலமாக சொல்லக்கூடியது என்ன, ஒரு விஷயத்த கத்துக்கிறோமா, குரானை கத்துக்கிறோமா, அது மற்ற மனிதர்களோட சக மனிதர்களோட பணிவை தான் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சோ நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஞானம் என்பது கிபிர் என்கின்ற அந்த பெருமைக்கு நம்ம இட்டு செல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது நம்மளை ஹியூமிலிட்டி, பணிவு என்கின்ற ஒரு தரத்திற்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றது. சோ இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நமக்கு அறிவு என்பது கிடைச்சா ஒரு மனுஷனா அது வந்து பெருமையின் பக்கமும் கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. இல்ல ஒரு அறிவு என்பது ஒருவனுக்கு கிடைத்தால் அது அவன் பணிவின் பக்கமும் இட்டு செல்லக்கூடியதாக இருக்குது. அப்ப எந்த இதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது, அல்லாஹ்வை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு கூறி நன்றி சொல்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அதற்கான இரக்கத்தையும் பணிவையும் அருளையும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா அபூஜஹல் எடுத்துக்கலாம், காரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து காரூன் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணா, பெரிய செல்வம் அப்படி கொடுத்தான், அவங்களுக்கு அறிவு அப்படி கொடுத்தான். ஆனா அவங்களுக்கு எதன் பக்கம் அவங்க போனாங்க, பெருமையின் பக்கம் அவங்க வந்து போனாங்க. ஆனா இதே இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் அதிகப்படியான செல்வத்தையும் அறிவையும் கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு அது எதன் பக்கம் இட்டு சென்றது அப்படின்னா பணிவின் பக்கம், அல்லாஹ்வுக்கு ஒபீடியன்ட்டா கட்டுப்படக்கூடிய அந்த நிலைக்கு தான் கொண்டுச்சு. சோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, திக்ர் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நினைவு கூறுதலை அவங்க விடவே இல்லை. இந்நேரத்துல அவங்களுடைய நினைவில், அவங்களுடைய நாவில் அல்லாஹ்வை புகழ்தல் என்பது இருந்து கொண்டே இருந்தது. சோ ஒரு அறிவு என்பது, ஒரு ஞானம் என்பது இரு விதமான ரிசல்ட்டை வந்து நமக்கு என்னன்னா தருது. அப்ப எந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். வஹதைனாஹுன் நஜ்தைன், ஏற்கனவே அடிக்கடி சொன்ன மாதிரி அல்லாஹ் 2 பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, நல்லது எது கெட்டது எதுங்கிற அந்த 2 பாதைகளை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கான். இப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அறிவிலிருந்து எந்த பாதையை நாம் தெரிவு செய்கிறோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நம்ம எதை செய்தாலும் ஒரு சரியான பாதையில பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பதும் சரியானதாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாரும் மனுஷங்க தான், மனுஷங்க எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் அல்லாஹ்வினுடைய அடிமையாக இருக்கிறோம், அவன் தான் நம்மளுடைய இரட்சகனாக நம்மை பக்குவப்படுத்தக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அப்ப தல்லதி என்ஹ அபுதன் இத சொல்ல அப்படிங்கிற இந்த 10வது வசனத்தோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கிடலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் என்னுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.